ஹாய்ங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு எப்ஸ்டீன் ஃபைல் அப்படின்றது ஒன்று ரீசெண்டாக நிறைய வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய நம்ம மக்களால் பேசப்பட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது பார்க்கும்போது நம்ம அந்த ஃபைலை போய்ட்டு எப்ஸ்டீன் ஃபைலை போய் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இது உண்மையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு வியப்பான ஒரு சுச்சுவேஷனை அமைச்சு கொடுக்குது. ஸோ இந்த அமெரிக்காவில் இருக்கிற நம்பர் ஒரு பணக்காரங்களில் ஒருத்தன் தான் இவன் ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் அப்படின்றவன். ஸோ இவன் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான குழந்தைங்களோட உடலை வந்து இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஏகப்பட்டது இருக்குங்க. அதை படித்து பார்த்தாலே தலையே சுற்றுது. ஸோ என்னதான் நீங்கள் உலகத்திலேயே வேர்ல்டுலேயே நீங்கள் நம்பர் 1 பணக்காரவங்களாவே இருந்துட்டு போங்க. ஸோ மனித உயிர்கள் மனிதனோட உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? ஆடு மாடு கோழிகள்லாம் சுட்டு தின்கிற மாதிரி ஒரு மனுஷனோட பார்ட்ஸையும் சுட்டு அப்படி சாப்பிட்றீங்க. என்னங்க இது? கொச்சத்தனமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இந்த படத்துல தான் பார்த்துருக்கோம் பாருங்க, நிறைய விஷயங்கள் இது மாதிரி கடத்திட்டு போய் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு சாகடிச்சிட்டு அப்படியே தண்ணியில் தூக்கி போடுறது. அந்த மாதிரி ஒரு தீவையே சொந்தமாக வச்சுருக்கான். ஸோ சொந்தமாக வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்கார லிஸ்ட்டும் அதில் வருது. ஸோ ஈவன் நம்மளோட நாட்டில் உள்ள பெரிய பெரிய தலைவர்களோட லிஸ்ட்டு, மோடி லிஸ்ட் பேரெல்லாம் வருது. ஸோ எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, யாரையுமே நம்பவும் முடியல. ஸோ இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ எதுக்கு அது வெளியே வந்துச்சு? ஸோ ஆஃப்டர் கொரோனாவே அவங்க தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. ஸோ அதுக்காக இதையும் இப்போ விட்டு அகெயின் இன்னொரு ஏதாவது ஒரு பேரழிவை உண்டு பண்ண போகிறாங்களா அப்படின்ற நிறைய கேள்வி வந்து மக்களோட மனசில் ஓடிட்டு இருக்குங்க. ஸோ என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அந்த சின்ன குழந்தைங்கள் எல்லாமே என்ன பாவம் பண்ணாங்க? ஈவன் அந்த 18-20 வயசுக்குள்ள பெண்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையுமே அவங்களோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்படியே ஒன்று சிக்கன் 65 போட்டு சாப்பிட்ற மாதிரி அப்படியே அந்த நெட்டில் பார்க்கும்போது அந்த சிக்கனை ஒரு முழு தந்தூரி சிக்கனை வச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேப்லலாம் வச்சுருக்காங்கங்க. பார்க்கும் போதே அவ்வளோ கொலவெறியாக இருக்குது, அவ்வளோ ஒரு கோபம் வருது. ஸோ உண்மையை சொல்லணும்னா படத்தை பார்த்து தான் இப்படி நடக்குதா இல்லை உண்மையிலேயே நடக்கிறத பார்த்து தான் படமாக எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஸோ எந்த மாதிரியான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க, எந்த மாதிரியான ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப பயமான ஒரு உலகமாக இருக்குது. நம்மளுக்கும் நமக்கு அடுத்த ஜென்ரேஷனெல்லாம் எப்படி வாழ போகிறாங்கன்னு நினச்சா ரொம்ப பயமாக இருக்குங்க. ஆஸ் ஏ பேரண்ட்டாக நம்ம போனதுக்கப்புறம் நம்மளோட சைல்ட்ஸ் எல்லாம் அடுத்த ஜென்ரேஷனை எப்படி கடந்து போகிறாங்கன்னு தெரியல. நம்ம தான் ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்னதான் தெளிவாக இருந்தாலும் நடந்துட்டு தாங்க இருக்குது. என்னன்னு சொல்லவே முடியல. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்து அப்படி ஒரு மோசமான ஃபைலாக இருக்குது. இல்லை உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரவங்களாக இருந்தால் கூட என்ன உங்களுக்கு அவ்வளோ ஒரு மக்களோட உயிர்லாம் உங்களுக்கு அவ்வளோ உங்களோட உயிர்னா பெரிய உயர்வா மற்றவங்களோட உயிர்லாம் அவ்வளோ அசால்ட்டாக அவ்வளோ கேவலமாக போயிடுச்சா? இதை எனிவே இது எந்த லெவல் போயிட்டு இருக்கு, அவங்களுக்குலாம் யாரு என்ன அவர் அந்த அந்த ஜாஃபர் எப்ஸ்டீன் அப்படின்றவன் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹெட்ன்றாங்க. அவன் இன்னும் சாகலன்னு கூடவும் சொல்றாங்க. மேபி அது கூட உண்மையா கூட இருக்கலாங்க. எவ்வளோ வேலை பண்றவன், எவ்வளோ பெரிய பணக்காரவன், அவன் அப்படியே கெட்டப்பையே மாத்திக்கிட்டு படத்துல நடக்கிற மாதிரி செத்துட்ட மாதிரி கூட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கலாம் போல. தேங்க்யூ.